நாங்க எங்க வீட்ல எடுத்துக்கிட்ட இன்னைக்கு கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் புரோட்டீன், அதுக்கப்புறம் ப்ரோபயாட்டிக் எல்லாம் இதுதான். இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு எங்க வீட்ல செஞ்ச கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி தான் சொல்லப் போறேன். ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு, அதுல பட்டை, கொஞ்சம் 5 கிராம்பு, 5 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு, நான் இன்னைக்கு 1/2 கேஜி அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 75 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டா போதும். தீ கம்மி பண்ணி வச்சுட்டு, இத நல்லா பச்சை ஸ்மெல் போற வர நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மல்லி, புதினா, ஒரு 4 பச்சை மிளகா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, அத ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம 1 கப்புக்கு 2 கப்பு அரிசி ஒரு கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி, தண்ணி வந்து ஜாஸ்தி கொதிக்க கூடாது. லைட்டா பபிள்ஸ் வந்தா போதும். நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசிய நம்ம ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணிட்டு, அ தீ ஜாஸ்தியில, ஹைல ஒரு 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரான கார்போஹைட்ரேட் ரெடி. வெஜிடபிள் புலாவ் ரெடி. ஆமாங்க. ஒரே யூடியூப தொறந்தா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர், ப்ரோபயாட்டிக் இப்படி கேட்டு கேட்டு நான் என்ன பண்றேங்கிறது எனக்கே ஞாபகம் இல்ல. அதனால தான் சரி ஒரு சேஞ்சுக்கு இப்படி சொல்லி பார்ப்போமேன்னு சொன்னேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.